கேரளாவில் ஏடிஎம்மில் கொள்ளையடித்த கும்பல் நாமக்கல் அருகே பிடிபட்டிருக்கும் நிலையில் இந்த கும்பலுக்கும் கிருஷ்ணகிரியில் கடந்த 21ஆம் தேதி ஏடிஎம்மில் கொள்ளையடித்த கும்பலுக்கும் தொடர்பு இருக்கிறதா என்று காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் பழனிவேலும், நாமக்கல்லில் சிக்கிய கண்டெய்னர் லாரி குறித்த கூடுதல் தகவல்களுடன் செய்தியாளர் மோகன்ராஜும் இணைந்திருக்கிறார்கள். முதலாவதாக செய்தியாளர் பழனிவேலிடம் கூடுதல் விவரங்களை கேட்டறியலாம். பழனிவேல், இப்போ சிக்கியிருக்கக்கூடிய நாமக்கல் கும்பலுக்கும் கிருஷ்ணகிரியில 21ஆம் தேதி இதே போல நடந்த அந்த கொள்ளை சம்பவத்திற்கும் தொடர்பு இருக்கிறதா என்று காவலர்கள் சந்தேகிக்கிறார்களே, எதன் அடிப்படையில்? வேதவள்ளி, நிச்சயமாக நீங்கள் தெரிவித்ததை போல் இன்று பிடிப்பட்ட, அதாவது நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் போலீசாரால் சுற்றி வளைக்கப்பட்டு கைது செய்யப்பட்ட வடமாநில கொள்ளையர்களுக்கும் கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற அந்த ஏடிஎம் கொள்ளையிற்கும் தொடர்பு குறித்து கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை, துணை காவல் கண்காணிப்பாளர் முரளி ஆகியோர் தற்பொழுது நாமக்கல்லில் முகாமிட்டு தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறாங்க. இதில் என்னவென்று பார்த்தால் ஒரே ஒரு பொருத்தம்தான். இதுபோல வரக்கூடிய இந்த கொள்ளையர்கள் முதலில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியின் ஏடிஎம்ஐ குறிவைக்கிறார்கள். அந்த ஏடிஎம் மையத்திற்கு நுழையும் முன்பு அங்கு பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்களுக்கு கருப்பு ஸ்ப்ரேயர் மூலயமாக அந்த கேமராவை அளிக்கிறார்கள். அதன் பிறகு உள்ளே நுழைந்து வெல்டிங் இயந்திரம் மூலயமாக ஏடிஎம் இயந்திரத்தை சேதப்படுத்தி அதில் இருக்கக்கூடிய பணங்களை கொள்ளையடிக்கிறார்கள். இதே போன்ற சம்பவம் தான் கடந்த ஏப்ரல் மாதம் கிருஷ்ணகிரி ஓசூர் தேசிய நெடுஞ்சாலையில் குருபரப்பள்ளி என்கிற இடத்தில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஏடிஎம் மையத்தை உடைத்து கிட்டத்தட்ட ஒரு 9 லட்சம் ரூபாய் பணமானது கொள்ளையடிக்கப்பட்டது. அந்த சம்பவத்தை இதே போல் ஒரு திருட்டு வாகனம் மூலமாக வந்த அந்த மர்ம கும்பல் அந்த வாகனத்தை சென்னை அருகே ஸ்ரீபெரும்புத்தூர் என்ற இடத்தில் நிறுத்திவிட்டு அங்கிருந்து கண்டெய்னர் லாரியில் ஹைதராபாத், அதாவது ஹரியானா நோக்கி செல்லும் பொழுது தமிழக போலீசார், ஆந்திரா போலீசார் உதவியுடன் ஹைதராபாத்தில் சுற்றி வளைத்து கைது செஞ்சாங்க. இதில் 2 பேர் கைது செய்யப்பட்டு தற்போது சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து தான் கடந்த ஜூலை மாதம் ஓசூரில் ஒரு சம்பவம் நடந்தது. தற்போது 3வது சம்பவமாக கடந்த 21ஆம் தேதி சனிக்கிழமை இந்த இடத்தில் நம்ம இருக்கக்கூடிய இடம் இப்போ பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி ஆந்திர மாநிலம் குப்பம் செல்லக்கூடிய ஒரு தேசிய நெடுஞ்சாலையாக இருக்கிறது. இந்த சாலையில், இந்த சாலை ஓரமாக தான் இந்த ஏடிஎம் மையம் இருக்கிறது. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் பொதுமக்கள் நடமாட்டம் உள்ள ஒரு பகுதி. உணவகங்கள், கல்லூரிகள் போன்றவை அதிகமாக இருக்கிறது. நாள்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் செல்லக்கூடிய இடமாக இருக்கிறது. இந்த மையப்பகுதியில் தான் அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஏடிஎம் ஆனது செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு தேசிய நெடுஞ்சாலை. வேலூர், திருவண்ணாமலை, சேலம் போன்ற பகுதிகளை இணைக்கக்கூடிய ஒரு சாலையாக இருக்கிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஏடிஎம் மையத்தை தான் 21ஆம் தேதி அதிகாலை மர்ம கும்பல் இந்த ஏடிஎம் மையத்தை உடைத்து அதில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 12 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்றிருக்கிறார்கள். அவர்கள் வரக்கூடிய காட்சியானது இந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருப்பதாக தெரிகிறது. ஆனால் அதன் முகம் சரியாக பதிவாகவில்லை. ஆனால் ஒரு வாகனம், அதாவது சொல்லப்போனால் ஒரு 7 பேர் அமரக்கூடிய ஒரு வாகனமானது இந்த ஏடிஎம் மையம் முன்பு வந்து நிற்கிறது. அதிலிருந்து வரக்கூடிய நபர்கள் தான் இந்த கொள்ளை முயற்சி ஈடுபடுகிறார்கள். அந்த வாகனத்தை நம் பின்தொடர்ந்து பார்க்கும்போது கர்நாடக மாநிலம் தேவநெல்லி வரை அந்த வாகனம் சென்றிருப்பது தெரிய வருகிறது. அதனை மையமாகவே கொண்டு 4 தனிப்படைகள் அமைத்து போலீசார் இந்த குற்றவாளிகளை தேடி வந்தாங்க. இந்த ஒரு சூழலில் தான் தற்பொழுது நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே வந்து இந்த கேரள மாநிலம் திருச்சூரில் ஏடிஎம் கொள்ளையடிக்கப்பட்டு அங்கிருந்து தப்பிச் சென்ற நபர்களை போலீசார் தற்பொழுது அங்கே சுற்றி வளைத்து கைது செய்திருக்காங்க. கிட்டத்தட்ட 7 பேர் வந்து கைது செய்ய முயற்சியில் அந்த லாரி ஓட்டுநர் என்கவுண்டர் செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்காரு. ஒரு படுகாயம் அடைந்திருக்காரு. 5 பேரை பிடித்து போலீசார் வந்து விசாரணை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அன்று முதல் இந்த சம்பவம் நடந்த பிறகு இந்த ஏடிஎம் மையமானது மூடப்பட்டிருக்கிறது. 4 பேர் கொண்ட தனிப்படை விசாரணை மேற்கொண்ட நிலையில் தற்பொழுது இந்த சம்பவத்திற்கும் அந்த குமாரபாளையத்தில் கைது செய்யப்பட்ட அந்த கொள்ளை கும்பலுக்கும் தொடர்பு இருக்கிறதா, அவர்கள் தான் இந்த ஏடிஎம் மையத்தை உடைத்து பணங்களை கொள்ளையடித்தார்களா என்பது குறித்து கிருஷ்ணகிரி மாவட்ட காவல்துறையினர் அங்கு விசாரணை மேற்கொண்டு வந்து கொண்டிருக்காங்க. வேதவள்ளி, விசாரணையின் முடிவில் அவர்கள் முடிவை தெரிவிப்பார்கள் என்று பார்க்கலாம். தற்போதைய தகவல்களை தந்தமைக்கு நன்றி பழனிவேல். தொடர்ந்து செய்தியாளர் மோகன்ராஜ் இணைந்திருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். மோகன்ராஜ், இது பிடிப்பட்ட கண்டெய்னர் லாரி தற்போது எங்கிருக்கிறது? காவல் ஆய்வாளர்கள் காயமடைந்ததாக கூறப்பட்டிருக்கிறதே, அவர்களுடைய நிலவரம் என்ன? 5 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிடம் நடத்தப்பட்டு வரும் விசாரணையின் தற்போதைய நிலவரம் என்ன? வேதவழி, நான் இருக்கக்கூடிய இந்த இடம் சங்ககிரியிலிருந்து நாமக்கல் மாவட்டம் வெப்படை செல்லக்கூடிய பகுதி. இந்த பகுதியில தான் பிடிபட்ட அந்த கண்டெய்னர் லாரி காலை முதலே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது.
இந்த சம்பவத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்கா காலை 6:30 மணி அளவுல தான் தமிழ்நாட்டில் இருக்க காவல்துறைக்கு தமிழ்நாட்டு காவல்துறைக்கு திருச்சூரிலிருந்து காவல் ஆணையாளர் மூலமாக தகவல் கிடைக்கிறது. அதாவது திருச்சூர் பகுதியில் பல ஏடிஎம் மையங்களில் கொள்ளையடித்த கும்பல் வட மாநில பதிவு எண் கொண்ட வாகனத்தில் தப்பி செல்வதாக இந்த தகவல் கிடைத்திருக்குது. காலை 6:30 மணி அளவுல தான் இது குமாரபாளையம் காவல் நிலையத்துக்கு இந்த தகவல் கொடுக்கப்பட்டதை அடுத்து இங்க சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து காவல் நிலையங்களுக்கும் இந்த தகவல் பரிமாறப்பட்டு உடனடியாக அனைத்து பகுதிகளிலும் காவல்துறையினர் அலர்ட் செய்யப்பட்டாங்க. அந்த சூழ்நிலையில காலை 6:45 மணி அளவில் கிட்டத்தட்ட காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு கண்டெய்னர் லாரி காவல்துறையினர் மீது மோதுவது போல் வந்திருக்கிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த காவல்துறையினர் அந்த வட மாநில பதிவு எண் கொண்ட கண்டெய்னர் லாரியை சேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த சேசிங்ல தான் பாத்தீங்கன்னாக்கா தொடர்ச்சியா அந்த வாகனம் அதிவேகமாக எந்த பகுதியிலும் நிக்காம ஒரு சாலையில அதிவேகமாக சென்று கொண்டிருக்கிறது. இந்த வாகனத்தை காவல்துறையினர் தொடர்ந்து துரத்தி செல்லும் போதுதான் பல இடங்கள்ல அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்த வாகனங்கள் மீது மோதியிருக்காங்க. குறிப்பாக அம்மன் கோவில் அப்படிங்கிற பகுதி, அதாவது சங்ககிரியிலிருந்து வெப்படை செல்லக்கூடிய சாலையில அம்மன் கோயில் அப்படிங்கிற பகுதியில 2 பேர் மேல இந்த வாகனம் கண்டெய்னர் மோதுது. அதன் தொடர்ச்சியாக இந்த வெப்படை சாலையிலேயே சென்ற இந்த கண்டெய்னர் வாகனம் இதன் தொடர்ச்சியாக மீண்டும் யூ டர்ன் எடுத்து அங்க இருக்கக்கூடிய ஒரு பெட்ரோல் பங்குக்குள்ள நுழையுது. இதனை அடுத்து இங்கே வெப்படை போலீசார், பள்ளிப்பாளையம் போலீசார் மற்றும் குமாரபாளையம் போலீசார் என அனைவரும் இந்த வாகனத்தை துரத்துகின்ற இந்த சம்பவத்தில் தொடர்ச்சியாக ஈடுபடுறாங்க. அப்போது அந்த பெட்ரோல் நிலையத்திலிருந்து உடனடியாக அந்த கண்டெய்னர் மீண்டும் இந்த வெப்படை சாலைக்கு யூ டர்ன் எடுத்து வெப்படை சாலைக்கு மீண்டும் வருது. மீண்டும் சங்ககிரியை நோக்கி செல்லும் பொழுதுதான் காவல்துறையினர் இந்த வாகனத்தை மடக்கி பிடிக்கிறாங்க. அப்போ இந்த வாகனத்தை ஓட்டி வந்த நபர் இருவரும் ஓட்டி வந்த ஓட்டுநர் மற்றும் அங்கிருந்தவர் மாயமானதை அடுத்து கண்டெய்னர் நிறுத்தி அங்கே உள்ளே சென்று காவல்துறையினர் கண்டெய்னரை உடைத்து பார்க்கும் பொழுது உள்ளே இருப்பது சொகுசு கார். அதன் பிறகுதான் அதிலிருந்து 5 பேரை காவல்துறையினர் கைது செய்யறாங்க. அதன் பிறகு இந்த வாகனத்தை கண்டெய்னர் வாகனத்தை வெப்படைக்கு கொண்டு செல்ல முயன்றபோது, காவல் நிலையத்துக்கு கொண்டு செல்ல முயன்றபோது மேலும் 2 பேர் இருப்பதை அடுத்துதான் இந்த என்கவுண்டர் சம்பவம் நடந்திருக்குது. தொடர்ச்சியாக காவல்துறையினர் இது குறித்து விசாரணை நடத்தி வராங்க. வேதவல்லி, காவலர்களின் அடுத்த கட்ட விசாரணை குறித்த விவரங்களை அறிவதற்காக மீண்டும் தொடர்பு கொள்கிறோம் மோகன்ராஜ். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி.